வெல்கம் பேக் டு ஏர்ஸ் பிளாக். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உளுந்து சட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு தாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 4 பட்டை மிளகாயை காரத்துக்கு ஏற்ப போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஓரளவு பொரித்து எடுத்துக்கொடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இங்கே கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து தாங்க சத்து, அதனால் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்ல சேர்த்து அது லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே அது கூட தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்து 2 நல்லா வதங்கினோட இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்து இதுக்கு தேவையான சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்க விட்டுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு வெங்காயம் வேணுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கிங்க. வெங்காயம் ரொம்ப நல்லா இருந்தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து பட்டை மிளகா பொரிச்சதை சேர்த்துக்க. அது கூட நம்ம வதக்கி ஆற வச்சதை சேர்த்து நல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கடுகு பட்டை மிளகா சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கோம். சூப்பரான சுவையான நம்ம உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசைக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்.